அக்கா, ரொம்ப நல்ல விஷயம். சரி, மல்லிகா அக்கா? மல்லிகாவை நான் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு ஒரே அடியாக அனுப்பி வச்சுட்டேன். அவள் எனக்கும் சௌமியாவுக்கும் நடுவில் என்னைக்குமே வரமாட்டான். கண்டிப்பா மல்லிகாவுக்கு ஏதோ பிரச்சனையில இருக்காங்க. நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உங்க 2 பேர் அன்பும் ரொம்ப விசித்திரமா இருக்கு. கரீனா கிட்ட இருந்து போன் வந்ததும் அவ போக ரெடி ஆயிட்டா. அவளை அடமான வச்சுட்டு உன்னை வீட்டுக்கு அனுப்புறதுக்கா. நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ வீட்டுக்கே வந்தா. நீ அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கல்ல. அந்த கரீனா திருநங்கையா இருக்கிறதுனால அவளை நான் விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா அவளை எப்பயோ தீர்த்திருப்பேன். நீ ஏன் சைலண்ட் மோட்லயா இருக்க? எதுவும் பேச மாட்டியா? இல்ல, நீங்க அக்காவோட ரூமுக்கு போய் தூங்கணும்னு நினைச்சீங்க. அப்புறம் சந்திரா அக்கா, அப்புறம் சௌமியாவோட ரூமை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வை. ஏன்னா கூடிய சீக்கிரம் அவள் இங்கே வந்துடுவா. கண்டிப்பாக்கா. நீங்க சொன்னா சரியா தானே இருக்கும். உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல செய்தி. வாழ்த்துக்கள். சௌமியாவை எவ்வளவு சீக்கிரமா இங்க அனுப்பி வைக்க போறீங்க? ரொம்ப நாள் இல்ல, ஒரு 15 நாளுக்குள்ள. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சுமதி, இன்னைக்கு என்ன நடந்தது, அதனால நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையானு என்னால பேசாம இருக்க முடியாதுங்க. அப்புறம் உங்களை கூட்டிட்டு போகாம நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன். அதனால நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப என்கிட்ட சொல்லுங்க. உன் மனசுக்கு சரின்னு படுறது சை. சௌமியாத்திய கூப்பிடுங்க, இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். சின்ன ரீசார்ஜ், இங்க நீ மட்டும் இல்ல, நானும் உன்னோட சௌமியா ஆண்டிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேசாம இரு. ஏய் சுமதி, ஏன் எந்திரிக்கிற? உட்காரு. நான் உனக்காக பாயசம் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு அம்மா கையால செஞ்ச பாயசம்னா பிடிக்கும். உனக்கு நான் செஞ்சா பிடிக்கும். அதனால நான் உனக்காக இன்னைக்கு பாயசம் செஞ்சேன். இன்னைக்கு நீ ஆசை தீர சாப்பிடு. இரு, ஸ்பூன் எடுத்து கொடுக்குறேன். இந்தா. குழந்தைதான், இதுதான் உண்மை.
வேணும்னா வாங்க போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கலாம். என்னப்பா இவ என்ன சொல்றா? இவ சொல்றது உண்மையா? பதில் சொல்லு. இவ சொல்றது உண்மையா? சொல்லுங்க, ஏன் பேசாம நிக்கிறீங்க? நான் உன்கிட்ட சொன்னல இவகிட்ட இருந்து தூரமா இருன்னு சொல்லி. உனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கல. அதனால்தான் உன்கிட்ட என்ன சொல்றனோ அதை மட்டும் நீ செய். என்னோட விஷயத்துல நீ அதிகமா மூக்க நுழைக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட உறவை நான் பாத்துக்கிறேன். இதுல ஒரு திருநங்கை தலையிட வேண்டிய அவசியமே இல்ல. புரிஞ்சுதா உனக்கு? இங்கிருந்து வெளியே போ. என்னாச்சு? என்னாச்சு? டேய் அருண், அம்மாடி, எனக்கு எதுக்குமா டானிக்கலாம்? இருமல் தானே, தானா எல்லாம் குறைஞ்சு போயிடுமா? இல்ல பாட்டி, உங்க இருமல் அப்படியே விட்டா குறையாத. நீங்க மருந்து எடுத்துக்கணும். இந்தாங்க. நான் சொன்னா நீ கேட்க மாட்டியே. போதுமா? இப்ப நான் குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டேன். கிளம்பட்டுமா? அருண், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஒரு நிமிஷம். ஆனா சுமதி, நீ பாட்டிக்கு மருந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அருண் அது வரைக்கும் எப்படியாவது இங்க இருக்கணும். சுமதி, நீ உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா, எனக்கு டைம் ஆச்சு. அருண், இது வந்துட்டு. ஒரு நிமிஷம். குளத்துக்கிட்ட வருவாங்களா என்ன? உனக்கு போதை ஏறிடுச்சு. கூடிர பேசாம. நான் தான் சொன்னேன்ல, அங்க யாரோ இருக்காங்க. அட ஆமா, இது மகேந்திரோட பெரிய பொண்ணு. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த பொண்ணு தண்ணியில குதிச்சிட்டாளா?
அந்த பொண்ணு எங்க போயிட்டா? மகேந்திரோட பொண்ணு தண்ணியில குதிச்சிட்டாடா. நம்ம போய் மகேந்திரனையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் கூட்டு வரலாம் வா. நீங்க இங்கேயே இருந்து அவளை பாத்துக்கங்க என்ன. சரி போலாம் வா. இந்த லாந்தரை புடிச்சுக்க. சீக்கிரமா போயிட்டு வாங்க.